இப்போ நம்ம சிக்கன் சுக்கா பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானோன்னா ஒரு ஸ்பூனு சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு பொரிஞ்சோன்னா 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் லேசாக வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை லேசாக வதங்கினோன்னே 200 கிராம் நான் பல்லாரி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போ இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூனு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு ஒரே அளவு தான் எடுத்துக்கிறோம், சம அளவு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போன பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம், தனி மிளகாத்தூள். ஜீரகத்தூள் 2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 2 ஸ்பூனு, உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு 1/2 கிலோ சிக்கன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிறோம். இப்போ மசாலா எல்லாத்துலேயும் கலக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். நார்மலாக சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு தண்ணி சேர்க்காமல் வதக்குவாங்க. புதுசாக பழகிற பசங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிட்டு வதக்கினோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும், ஒரு பயம் இல்லாத செய்யலாம். அது வெந்த பிறகு மூடியை எடுத்துட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். இது பிராய்லர் சிக்கனுங்கிறதுனால 7 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதுக்கப்புறம் மூடியை எடுத்துட்டோம்னா தண்ணியெல்லாம் ஆவியாக போயிடும், நமக்கு சிக்கன் சுக்கா ட்ரையாக கிடச்சிரும். கடைசியாக ஒரு தடவை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் கலந்து சமமாக கலரி விட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். சரியா வச்சு ஓகே. இப்போ சிக்கன் சுக்கா ரெடி. ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.